வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மிஸ்டியஸ் வேர்ல்ட் தமிழ் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வெறும் பாலைவனத்தால சூழ்ந்து இருக்கக்கூடிய துபாய் ஏப்ரல் 16, 2024 இப்படிதான் காட்சியளிச்சிருந்தது. எவ்வளவு தண்ணி எங்க இருந்து தான் வந்தது தெரியல. பாலைவனமே கிட்டத்தட்ட 6 மாதிரி ஆயிடுச்சு. பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல பர்னிச்சர்ஸே காத்துல அடிச்சிட்டு போயிருந்தது. கட்டி வச்சிருக்கீங்க எல்லாம் கடந்த 75 வருஷத்துல இந்த அளவுக்கு மழை பெஞ்சதே இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஃபுல்லா பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சிருக்கு. இங்க மட்டும் என்ன வாழ்ந்தது? கிளைமேட்டே மாறுது. இதெல்லாம் இவங்க பண்ண தப்பு. அதுலயும் கார் ஓட்டிட்டாங்க. இவர் பண்ண கூத்த பாருங்க. ஆல்ரெடி அங்க ஏகப்பட்ட வண்டி மூழ்கி நின்னு இருக்கு. என்ன நம்பிக்கையில போறாரு? அந்த கார் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. வண்டி ஒரு வழியா உள்ள இருந்து வெளியே எடுத்துட்டாரு. எப்படி? துபாய் பக்கத்துல இருக்கக்கூடிய நிலைமை இன்னுமே மோசமா இருந்தது. என்னடா இது? வீட்டு மேலாம் போகுது தண்ணி. இந்த மாதிரி இல்லையோ இங்கெல்லாம் ஃபுல்லா வந்துச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் வெக்கப்படும். இந்த வெள்ளத்துல கிட்டத்தட்ட 18 பேர் இறந்துட்டாங்க. பரவாயில்ல. இங்கெல்லாம் வந்துச்சுன்னா நிறைய பேர் 1.7 கோடி மக்கள் டூரிஸ்டர்ஸா வந்து போகக்கூடிய சிட்டி தான் துபாய். அது இப்படி மழை வெள்ளத்தால மொத்தமா சம்பிச்சிடுச்சு. அப்படியே இதுல நின்றுச்சு. நிறைய டூரிஸ்டர்ஸ் எப்படியாவது உங்க ஊருக்கு கிளம்பிலான்னு ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஏர்போர்ட் நிலைமை அப்புறம் எப்படி இது போகும்? மழையில பாதிக்கப்பட்டிருந்தது. என்ன ஓட்டுறீங்க? அதுலயும் நம்ம ஊர்ல ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்கல்ல. கார் எப்படி ஓடுது? சோஷியல் மீடியால இவர் கொஞ்சம் தான் பார்த்தேன், இவ்வளவுலாம் பார்க்கல. இருந்தாரு. கார்ல தண்ணி வந்துச்சுப்பா. கிட்டத்தட்ட கார் முழுசா மூழ்கிடுச்சு. அவ்வளவுதான், இந்த கார்லாம் காலியா? எங்க இருந்து தண்ணி வந்துச்சு? இப்படி டோர்லாம் க்ளோஸ்ல தான் இருக்கு. கிட்ட பல மக்கள் பாதுகாப்பா இருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய மால்ல தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்க. ஆனா அங்க நிலைமை அதை விட மோசமா இருந்தது. ஐயோ, என்னங்க இது? கடலுக்குள்ள ஏதோ நம்ம ஊரு. அங்கதானா? 2022 பாகிஸ்தானுடைய 17 மாவட்ட திறன் கொண்ட ஹைட்ரோ பவர் பிளான்ட்ல நடந்த மோசமான சம்பவம் தான் இது. நார்மலா இந்த இடம் இப்படிதான் காட்சியளிக்கும். ஆனா ஒரு உரி விட்டு வைக்கிறது இல்ல போல. எப்படி அங்க போய் அந்த மணலே அடிச்சு போகுது. 26 ஆகஸ்ட் 2022 அன்னைக்கு பயங்கரமான மழையினால இந்த இடம் கார் நிக்குது பாரு, எவ்வளவுண்டா இருக்கு பாரு. எவ்வளவு தண்ணி இருக்கு பெரிய இதெல்லாம் மாட்டினா அவ்வளவுதான். மாட்டினாவா ஆளி பாறைகளெல்லாம் அடிச்சு ஏற்பட்டதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது எப்படி இருக்கும்னா இல்ல சரிவா. வீடு 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 போச்சு. இந்தியாவுடைய சிம்மையூருங்கிற இடத்துல இந்த பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தது. மழையெல்லாம் இடிஞ்சு கேரளால கூட ஒரு மாதிரி ஆக்சிடென்ட். ரோடு போச்சு கூடுது. அப்படியே இறங்குது. ரோடெல்லாம் காலியா? அவ்வளவுதான். நிலச்சரிவுல அங்க இருந்த வீடுங்க நிலைமைய பாருங்க. ஐயோ, வீடெல்லாம் காலி.
ரிஸ்க் தான்ப்பா இங்க இருக்கிறதுலாம். நிறைய நல்லா மரம்லாம் இருந்தே இந்த நிலைமை. என்ன இருந்தாலும் இது லைட்டா இதாச்சுன்னா சரிவிடும். ஆறையா இருந்தா பிரச்சனை இல்ல, மண்ணால இருக்கு. அப்படிலாம் கிடையாது. அரை இருந்தா எல்லாம் பாறைதான். அடுத்து விழுது, கார்லாம் விழுது கீழே. மழையே சரிஞ்சிரும் போல இருக்கு. இத பார்த்ததும் ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் தான் நினைப்பீங்க, ஆனா அதான் இல்ல. இல்லம்மா, நேபாள் மனங் டிஸ்ட்ரிக்ட் உடைய மலைப்பாதை தான் இது. எவ்வளவு தண்ணி வருது. மழை காலங்கள்ல இந்த ரோடு இப்படிதான் வாட்டர் ஃபால்ஸ்னால கவர் ஆகி இருக்கும். அடிக்கடி வரதா இருக்கும். அப்போ இதுல நடந்து போறான்னு போனா போயிரும். மக்கள் வண்டியில இத கிராஸ் பண்ணி தான் போகணும். இது ஆபத்தான ஒரு வழியும் கூட. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளவுதான் நிலைமை. தைரியம் தான்ப்பா உங்களுக்கு, தைரியம் தான். எப்படி போறது? மே 3, 2024 பிரேசில் நடந்த அதிர்ச்சியான சம்பவம் தான் இது. பிரேசில்ல பயங்கரமான வெள்ளத்தால பிரேசிலுடைய ரியோ கிராண்டுங்கிற ஸ்டேட்டே சின்ன பின்னமாயிடுச்சு. சில இடங்கள்ல வெள்ளம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. கூடவே நிறைய இடங்கள்ல பயங்கரமான நிலச்சரிவும் ஏற்பட்டு நிலச்சரிவுனால அப்படி போயிருச்சு. ரோடு போட்டு வச்சிருக்கீங்க. இல்ல அப்படியே நிலச்சரிவு வந்து போயிருச்சு. இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. வெள்ளத்தை வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு போச்சு போச்சு மாட்டினாரு. வருதுப்பா, மாட்டினாரு, மாட்டிக்கிட்டாரு. வெள்ளம் இங்க இருக்கிற வீட்டு கூரைங்க மூழ்கிற அளவுக்கு போயிட்டு இருந்தது. எங்க இருப்பாங்க இந்த மக்கள்லாம்? எனக்கு புரியவே இல்லையே. பல வீடுகள் அடிச்சிட்டு போறதையும் பார்க்க முடிஞ்சது. இங்கே போச்சு அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட. அதெல்லாம் கீழே மண்ணு தானே இருக்கும், ஃபுல்லா அரிச்சு நவுந்துரும். அப்படி மிதந்துகிட்டே போகுது அந்த வீடு. பாலமா? பாலமே உடஞ்சு கிடக்குது, வீடு போகுது. அதான் பாலமே உடஞ்சிருச்சு, வீடு போகாத. இவ்வளவு தண்ணிலாம் அவங்களாம் எங்கனாலும் தாங்க முடியாது. பெடஸ்ட்ரியன்ஸ் வெள்ளத்தப்போ இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது பாத்தியா மிஸ் காலை வச்சாங்க கரெக்டா. பாலம் அது, பாலமே அப்படியே. ஐயோ, வெள்ளத்துக்கு நடுவுல தனியா மாட்டிக்கிட்டாங்க இந்த ஃபேமிலி. அவங்களை காப்பாத்தும் போது எடுத்த வீடியோ தான் இது. ஹெலிகாப்டர்ல இருந்து காப்பாத்துறாங்க. கடல்ல ஆக்ரோஷமான அலைகளை பார்த்திருப்போம், ஆனா ஸ்பெயின்ல உள்ள சான் செபாஸ்டின் கடற்கரையில அலைங்க சுனாமி வர மாதிரி இருக்கு. இல்ல, இந்த கடல் கொந்தளிக்குது, சுனாமியே இல்ல, கொந்தளிக்கிறதே அப்படி இருக்கு. ரோடு அங்க போட்டு வச்சிருக்காங்களா, அரிசி அரிசி உள்ள இழுத்துறாது. ஒரு ரிப்போர்ட்டர் அங்க உள்ள நிலைமைய எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ஐயோ வந்துச்சு, பாலம் காலி. பின்னாடி இருந்த பாலம் வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. தைரியமா நிக்கிறீங்க. உதவின்னு கேட்டு மேல நின்று 2 பேரை ஹெலிகாப்டர் வந்து காப்பாத்துற நேரத்துல தொங்குருச்சு. அது இயற்கை கொஞ்சம் கூட கருணை காட்டல. நார்த்தன் சிலியுடைய அட்டகமா பாலைவனத்துல 2015 நடந்த பயங்கரமான காட்டாற்று வெள்ளம் தான் இது. எல்லாம் மாட்டணும், மூஞ்சி கிஞ்சிலாம் கையெல்லாம் கிழிஞ்சு. சுனாமி டைம்ல போனது மாதிரி தான் இருக்கு பார்க்கலாம். இதுதான் ஊருக்குள்ள தண்ணி அடிச்சுட்டு போயிருக்கு.
இது என்னது? இந்த வீடு தான். காரு ட்ரக்குன்னு வழியில இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு இழுத்துட்டு வந்திருந்தது. எல்லாம் வீடு எல்லாம் நோக்கி தான் கொண்டு வருது. இயற்கை சீற்றத்துல இந்த புயல் சூறாவளிங்க ஏற்படுத்துற தாக்கம் மோசமானது. பறந்து போயிட்டு 2018ல புளோரிடாவே புரட்டி போட்டுடுச்சு இந்த மிச்சல் சூறாவளி. எல்லாம் வீடா இது? இவ்வளவுலாம் காத்திருச்சுன்னா வாடிதான். அங்கெல்லாம் கல்லு வைக்க கட்ட மாட்டாங்க தானே? அங்கெல்லாம் அந்த அட்டை வச்சு கட்டுவாங்க. வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு இந்த போட் அங்கிருந்து பிரிட்ஜ்ல இடிச்சு என்ன ஆச்சுன்னு பாருங்க. அது என்ன போகுது? மரமா அது? உடைக்குதுப்பா, அது போயிடுச்சு. ஆகஸ்ட் 2022ல ஹிமாச்சல் பிரதேஷுடைய பட்டன்கோட்டுங்கிற இடத்துல பயங்கரமான காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. அதுல இந்த 800 மீட்டர் நீளம் உள்ள ரயில்வே பிரிட்ஜ் அது அட்டை மாதிரி தான் உழுது பாரு. அட்டையிலேயே போட்டுருக்காங்க, பார்க்கும்போது அப்படி தெரியும். ஒரு பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. இங்க ஒரே நேரத்துல எத்தனை வீடுங்க அடிச்சிட்டு வந்திருக்கு பாருங்க. கட்ட மாட்டாங்களா? இவ்வளவு தண்ணி வந்துச்சுன்னா எல்லா வீடும் போகாதா? 30 அக்டோபர் 2022ல கிரீஸ்ல நடந்த சம்பவம் அதேதான். பீச் ஓரமா கட்டின வீட்டு ஓனருக்கு என்ன ஒரு அதிர்ச்சி காத்து இருந்ததுன்னு பாருங்க. பீச் பக்கத்துல கட்டி வச்சிருக்காங்க. கதவு திறந்துட்டு உள்ள போயிட்டு போ. எல்லா பொருளும் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு திருப்பி. வீடு கட்ட வேற யாருமே இல்லையா? அழகா இருக்குன்னு கட்டி வச்சிருந்திருப்பாங்க. செப்டம்பர் 2021ல மெக்சிகோல வரலாறு காணாத வெள்ளத்தப்போ மக்கள் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அப்போ எவ்வளவு நடந்திருக்கு. பயமா இருக்கு பார்த்தாலே. மலைப்பாதையில சின்ன நிலச்சரிவுனாலும் அதை கிராஸ் பண்ண நினைச்சிடாதீங்க. ஓடியாடுறாங்க. இங்க பேரு எவ்வளவு தூரம் வருது? புகை வருது. போச்சு. ஓடிருங்க. இதுக்கப்புறம் மாட்டிக்கிச்சு. வெள்ளம் இந்த வீட்டை எப்படி சூழ்ந்ததுன்னு பாருங்களேன். பல மணி நேரம் தாக்கு பிடிச்ச செவுரு ஒரு கட்டத்துல அதெல்லாம் எல்லா வீடும் அப்படியே தாங்காது. தண்ணி இருக்கும், அந்த ஃபோர்ஸ் இருக்கும், அழுத்தம் இருக்கும், அதுலயே உடஞ்சிரும். உள்ள கல்லுல கட்டினது. காரே சொல்லுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.
சூப்பர். பயங்கரமா இருந்துச்சு. நம்ம ஊரோட பயங்கர மோசமா வந்திருக்கு. ஆமா, ஆமா. இதெல்லாம் நம்ம ஊர்ல வந்துச்சுன்னா நம்ம ஊர்லாம் தாங்காது. ஆமா. ஏன்னா கூரை முழுகுற அளவுக்கு வந்துச்சுன்னா எங்க போய் நம்ம கிட்டத்தட்ட அது ஒரு 2-3 நாள் மழை பெய்யும் போல இருக்கு. இங்க ஒரு நாள் மழை பெஞ்சாலே நிறைய ஆமா, ஆமா. ரொம்ப மோசமா இருந்தது போன வாட்டி வந்தது. இன்னும் இதே மாதிரி ஆயிட்டே இருந்ததா எனக்கு அவ்வளவுதான். தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம பழகிக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் டிசம்பர் வந்தாலே எல்லா ஊரும் பழகிக்க வேண்டியதுதான். ஏன்னா எல்லா ஊருக்கும் வருது இப்போ. ஆமா, ஆமா. சென்னைன்னு மட்டும் இல்ல. இப்போ போன போன டிசம்பர் பாத்தீங்கன்னா எல்லா ஊரையும் தாக்குச்சு. அது மாதிரி இந்த டிசம்பரும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆமா. ஏன்னா நம்ம உண்மைதான். நம்ம பண்ண தப்புக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். வேற வழி கிடையாது. பயமா இருக்கு பார்த்தாலே. நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்